திருவள்ளூர் பழவேற்காடு கடற்கரையில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் சின்னம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் பழவேற்காடு பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படும் காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். பழவேற்காடு பகுதியில் கடும் சீற்றத்துடன் கடல் காணப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதால் இந்த வரக்கூடிய மழை பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வழியில தற்போது அந்த தீவிரமாகக்கூடிய இந்த புயல் உருவாக நகர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதிகளில் கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. காணப்படக்கூடிய இந்த கடல் சீற்றம் அந்த பகுதியில் முழுவதுமாக இருப்பதால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை உபகரணங்களை பாதுகாப்பு பணியில மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே புயல் பாதிப்புல இந்த கடலோர பாதிப்புகளாம் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தற்போது பழவேற்காடு பகுதியில கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. இதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை குறிப்பாக அந்த மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வலைகள் போன்ற இந்த உபகரணங்களை பாதுகாப்பு பண்ணி கடல் அலைகள் சீற்றத்திலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட சென்னை மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பல்வேறு கடல் அலைகள் எர்ணாகுளம் எடுத்துக்கொண்டு கொண்டாலும் சரி, சென்னை காசிமேடு கடற்கரை எடுத்துக்கொண்டாலும் சரி, 2 முதல் 3 அடி உயரத்துக்கு இந்த கடல் சீற்றம் கொஞ்சம் காணப்பட்டு வருகிறது காலை முதல். அதனால் புயல் தென்மேற்கு மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அது ஒரு வலு தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில தான் தற்போது கடல் சீற்றம் சற்று அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. இதனால் அங்க பாதுகாப்பு பணியில மும்முரமாக மீனவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வங்கக்கடலில் உருவாக உள்ள ஃபெங்கல் புயல் காரணமாக கடலூரில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மண்டலமாக மாறி உள்ளது. இது மேலும் வலுப்பெற்று பெங்கல் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம், சிங்காரத்தோப்பு, சொத்திக்குப்பம், சோனாங்குப்பம், அக்கரைக்கோரி, ராசாப்பேட்டை உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் கடல் மிகுந்த சீற்றமாக காணப்படுகிறது. அலைகள் நேற்று மாலை முதல் 6 அடி முதல் 7 அடி வரை உயர்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக கடற்கரை அருகே பொதுமக்கள் யாரும் செல்லவில்லை. இதேபோல் தாழங்குடா, நல்லவாடு, தேவனாம்பட்டினம், அக்கரைக்கோரி, எம்ஜிஆர் திட்டு, பரங்கிப்பேட்டை, தில்லை உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 49 மீனவ கிராமங்களில் இருந்து மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் 28 புயல் பாதுகாப்பு மையங்கள், 14 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் 191 தற்காலிக தங்குமிடங்கள் என பொதுமக்களை தங்க வைக்க அனைத்து அடிப்படை வசதிகளுடன் தயார் நிலையில் உள்ளது. மாவட்டம் முழுவதும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்காக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து 30 நபர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர், 25 நபர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் கடலூர் வருகை புரிந்து தயார் நிலையில் உள்ளனர். மேலும் தற்போது வரை கடற்கரை பகுதிகளில் மட்டும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை விழுப்புரம் மரக்காணத்தில் 2வது நாளாக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தரைக்காற்று அதிகரிப்பு மற்றும் கடல் சீற்றத்தால் மீனவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தற்போது மரக்காணத்திலும் மழை பெய்து வருகிறது. 19 கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இதனால் கடலுக்கு செல்லவில்லை. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 19 கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தையொட்டியுள்ள கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது.
நேற்று முதலே கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று மேலும் கடல் சீற்றம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. தலைக்காற்றும் பலமாக வீசி வருவதோடு கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மீன்வளத்துறையின் எச்சரிக்கை காரணமாக மரக்காணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள எக்கியார் குப்பம், கைப்பாணி குப்பம், கூனிமேடு குப்பம், அனுமந்தை குப்பம், கோட்டக்குப்பம், சின்ன முதலியார்சாவடி, பெரிய முதலியார்சாவடி, பொம்மையார் பாளையம் உள்ளிட்ட 19 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தங்களது படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் மீனவர்கள் மேடான பகுதிகளுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து கடல் சீற்றம் காரணமாக மீனவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பரணிராஜ், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.